Hello everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேக்ஸ்பியரை பற்றின இன்னொரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியரோட ப்ளேயில் வந்து நிறையவே அவர் வந்து அந்த வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்கள்லாம் நிறையவே சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து நிறைய பேர் வந்து எடுத்து ஒரு சில லைன்ஸை வந்து அவங்களோட ஒர்க்குக்கான டைட்டிலாக வச்சுருந்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுண்ட் அண்ட் த ஃபியூரி பை வில்லியம் ஃபாக்னர், பிரேவ் நியூ வேர்ல்டு பை ஆல்டோஸ் ஹக்ஸ்லி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு சில ஒர்க்ஸு. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸுமே வந்து நீங்கள் ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கொஷின்ஸையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது டிஎன் செட்டு, யூஜிசி நெட்டுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் உங்களுக்கும் ஒரு சில மினிமம் 5 ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க ஷேக்ஸ்பியரை பற்றின. ஸோ அந்த ஒர்க்ஸில் இருந்து என்னென்ன மாதிரிலாம் டாபிக் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறையவே டாபிக்ஸ் இருக்குது. நிறைய ஒரு ஒர்க்லேயுமே வந்து நிறைய லைன்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அவங்களோட ஒர்க்குக்கு டைட்டிலாக. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட ஒர்க்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஷேக்ஸ்பியரோட எல்லா பிளேஸும் பார்க்க போகிறது கிடையாது. ஒரு 10 to 12 பிளேஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம், மேஜரான பிளேஸ். அண்ட் அதில் இருக்க மேஜரான டைட்டில்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை தாண்டி இன்னுமே நிறைய இது இருக்குது. பட் இது அட்லீஸ்ட் இதுவாது தெரிஞ்சிருந்திங்கன்னா உங்களுக்கு வேறு கொஷின்ஸ் வந்ததுன்னா உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸாக இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ வாங்க ஒரு ப்ளேவாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்பெத். இதுலேருந்து தான் வந்து நிறைய டைட்டில்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய ஒர்க்குக்கு. ஸோ ஒரு டைட்டிலாக பார்க்கலாம். பை த ப்ரிக்கிங் ஆஃப் மை தம்ஸ். இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகதா கிறிஸ்டி அப்படின்றவங்க வந்து இந்த டைட்டிலை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டேக்கன் ஃப்ரம் மேக்பெத். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சம்திங் விக்கட் திஸ் வே கம்ஸ். இட் இஸ் ரிட்டன் பை ரே பிராட்பரி. அடுத்து பார்த்திங்கன்னா த சவுண்ட் அண்ட் த ஃபியூரி. இந்த கொஷினை வந்து ஏகப்பட்ட டைம் கேட்டிருக்காங்க யூஜிசி நெட்டில். இட் இஸ் அ நாவல் ரிட்டன் பை வில்லியம் ஃபாக்னர். ஸோ அதே மாதிரி இந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பிளாக் கலரில் கொடுத்துருக்கிறதெல்லாம் ஒர்க்கு, இன்னொரு கலரில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்க லைட் ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஆத்தரோட நேமு. ஸோ அந்த ஒர்க் வந்து ஒரு சிலது வந்து மோஸ்ட்லி வந்து நாவலாக இருக்குது, ஒரு சிலது ப்ளேவாக இருக்கும், ஒரு சிலது ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கும், ஒரு சிலது எஸ்ஸேவாக இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன ப்ளே கொடுத்துருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி ரெண்டுத்துக்குமே வந்து மேக்பெத் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் இஸ் அ காமன். பட் யூஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலியஸ் சீசர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி டைட்டில்லாம் எடுத்துக்கலாம். பிஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி ஃபோர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி டைட்டில்லாம் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த மூன் இஸ் டவுன். இட் இஸ் ரிட்டன் பை ஜான் ஸ்டெயின்பெக். Next, 4 Tales Told by an Idiot. It is written by Ted Hughes. அடுத்த ப்ளே பார்த்திங்கன்னா டெம்பஸ்ட்லேருந்து எடுத்த மேஜரான ஒரு இது நிறைய எடுத்திருக்காங்க. பட் மேஜரானது அப்படின்னு பார்த்திங்கன்னா இட் இஸ் பிரேவ் நியூ வேர்ல்டு. இது வந்து ஆல்டோஸ் ஹக்ஸ்லியோட ஒரு டிஸ்டோபியம் நாவல்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ முடிஞ்சதுன்னா அதனுடைய ஸ்டோரி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஈவன் கோர்ஸ் ஹீரோவில் பார்த்திங்கன்னா வீடியோவாகவே இருக்கும், யூடியூப் வீடியோவாகவே இருக்கும். சாப்டர் பை சாப்டர் வந்து எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருந்துருப்பாங்க. ஒரு சில சாப்டர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அந்த மூவி பார்க்குற மாதிரி ஒரு இதுவுமே இருக்கும். ஸோ நான் அதில் பார்த்துருக்கேன். முடிஞ்சதுன்னா அதை கூட பார்த்துக்கோங்க. டெம்பஸ்ட் இது இருக்கவங்க. ஸோ உங்களுக்கு படிக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அது நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோமியோ ஜூலியட்டில் வந்து 2 டைட்டில் நான் எடுத்திருக்கிறது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட் ஸோ டீப் ஆஸ் அ வெல். இட் இஸ் ரிட்டன் பை டாரத்தி பார்க்கர். அண்ட் இட் வாஸ் த நைட்டிங்கேர்ள் ரிட்டன் பை மடாக்ஸ் ஃபார்ட். ஸோ ஒரு சில டைட்டில்ஸ்லாம் இதில் மொத்தமாக இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைட்டில்ஸ்லாம் அப்படியே அக்யூரேட்டாக வந்து அங்கே இருக்கிற மாதிரியே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்லைட் சேஞ்சஸ், ஷேக்ஸ்பியர் எழுதுனது வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் கூட இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 12th நைட். இதிலேருந்து பார்த்திங்கன்னா கேக்ஸ் அண்ட் ஏல். இந்த ஒர்க் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வில்லியம் சாமர்செட் மொகம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சேட் சிப்ரஸ். இட் இஸ் ரிட்டன் பை அகதா கிறிஸ்டி. நெக்ஸ்ட் ப்ளே வந்து பார்த்திங்கன்னா த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ். இதுவுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ப்ளே. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ப்ளே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த குவாலிட்டி ஆஃப் மர்சி ரிட்டன் பை ஃபயர் கெல்லர்மேன்.
நெக்ஸ்ட் வந்து ஷைலாக்ஸ் டாட்டர் அ நாவல் ஆஃப் லவ் இன் வெனிஸ். ஸோ ஷைலாக்கோட டாட்டர் வந்து பார்த்திங்கன்னா எலோப் ஆகி போய் லவ் மேரேஜ் பண்ணிக்குவா. ஸோ அதை பற்றின ஒரு ஒர்க்கை வந்து எரிக்கா யாங் வந்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல் தட் கிளிட்டர்ஸ் அப்படின்ற ஒர்க் வந்து ஃப்ரான்சிஸ் பார்க்கின்சன் கேஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹென்ரி ஃபோர் பார்ட் 1, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு இருக்குது. ஸோ இதிலேருந்து டேரி அண்ட் பி ஹேங்க்டு, இட் இஸ் ரிட்டன் பை சாரா உட்ஸ். I know a trick worth 2 of that, written by Samuel Holt. அவங்களோட ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா டொனால்டு இ வெஸ்ட்லேக். ஸோ மோஸ்ட்லி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ்டஃபோட வேர்ட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஃபால்ஸ்டஃப் வந்து ஒரு காமிக் ரிலீஃப் கேரக்டராக இருந்தாலுமே நிறைய தத்துவங்க ஃபிலாசபிக்கலாக வந்து அவர் மட்டும்தான் அதில் பேசிகிட்டு இருப்பார். மற்றவங்கெல்லாம் அந்த சண்டை வெட்டு குத்து அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் மஸ்ட் ஹாவ் அ ஸ்டாப், இட் இஸ் ரிட்டன் பை ஆல்டஸ் ஹக்ஸ்லி. நெக்ஸ்ட் ப்ளே வந்து கிங் லியர். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இது தான் நான் எடுத்திருக்கிறது, ரைப்னஸ் இஸ் ஆல். இதை வந்து அந்த பிளேயோட தீம் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே யூஜிசி நெட்டில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த ஒர்க்கை எழுதினது பார்த்திங்கன்னா எரிக் லிங்க்லேட்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலியஸ் சீசர்லேருந்து எடுத்த டைட்டில்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த டாக்ஸ் ஆஃப் வார், ரிட்டன் பை ஃப்ரெடரிக் ஃபார்சித். நெக்ஸ்ட்டு திஸ் லிட்டில் மெஷர், இது வந்து ஒரு 1964 நாவல், ரிட்டன் பை சாரா உட்ஸ். த ஹாலோ மேன், இது வந்து ஒரு போம், ரிட்டன் பை டிஎஸ் எலியட். தேர் இஸ் அ டைடு, இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி, ரிட்டன் பை லாரி நிவன். நெக்ஸ்ட் ப்ளே பார்த்திங்கன்னா ஹேம்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரம் பார்த்துடலாம். த காட்ஸ் தெம்செல்வ்ஸ், ரிட்டன் பை ஐசக் அசிமாவ். மார்டல் காயில், ரிட்டன் பை ஆல்டஸ் ஹக்ஸ்லி. ஸோ ஹக்ஸ்லி வந்து பார்த்திங்கன்னா ஷேக்ஸ்பியரோட வெறியர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நம்ம எப்படி பாரதிதாசன் வந்து பாரதியாருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரோட பேர் வச்சுட்டாரோ அந்த மாதிரி ஆல்டஸ் ஹக்ஸ்லி வந்து ஷேக்ஸ்பியர் வெறியர்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட நிறைய ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒர்க் பேருமே வந்து ஷேக்ஸ்பியர் ஒர்க்லேருந்து எடுத்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒர்க்குக்கு உள்ளேயுமே நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ஷேக்ஸ்பியரோட டயலாக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஈவன் பிரேவ் நியூ வேர்ல்டுலேயுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த நேம் ஆஃப் ஆக்ஷன், இட் இஸ் ரிட்டன் பை கிரஹாம் கிரீன். த மவுஸ் ட்ராப், இட் இஸ் ரிட்டன் பை அகதா கிறிஸ்டி. இந்த வேர்டுமே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வேர்டு ஃபார் த பிளே ஹேம்லெட். நெக்ஸ்ட்டு ராசன்கிராட்ஸ் அண்ட் கில்டன்ஸ்டர்ன் ஆர் டெட், இட் இஸ் ரிட்டன் பை டாம் ஸ்டாப்பர்ட். இந்த ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஹேம்லெட்டோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஹேம்லெட்டோட சித்தப்பா இருக்காங்களே அந்த பிரின்ஸ் கிங் ஆனவர், அவர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே வந்து ஹேம்லெட்டை கொல்ல சொல்லி கொடுத்துருப்பாரு. பட் ஹேம்லெட் வந்து இவங்க வந்து கொன்னுடுவான். ஸோ அவன் கொன்னுடுவானா இல்லை எப்படி இறந்துருவாங்க இவங்க ரெண்டு பேரும். ஸோ அதை பற்றி டாம் ஸ்டாப்பர்ட் வந்து எழுதியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரேவ் டிக்கர், இட் இஸ் ரிட்டன் பை பார்பரா பால். கிரேவ் டிக்கர் அப்படின்றது தான் இந்த ஹேம்லெட்டோட ஒரு காமிக் ரிலீஃப் கேரக்டர். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனி அண்ட் கிளியோபேட்ரா, இதுலேருந்து எடுத்த பிளேஸ் டைட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நியூ ஹெவன் நியூ எர்த், இட் இஸ் ரிட்டன் பை ஜாய்ஸ் கேரோல் ஓட்ஸ். பெட்ஸ் இன் த ஈஸ்ட், இட் இஸ் ரிட்டன் பை ஆண்டனி பர்கஸ். காடி நைட், டாரத்தி எல் சேயர்ஸ். மேக் டெத் லவ் மீ, written by Ruth Rendall. The Secret House of Death, it is also written by Ruth Rendall. So, As You Like It. So Under the Greenwood Tree, it is written by Thomas Hardy. 7 Ages, it is written by Eva Fix. Next வந்து பார்த்திங்கன்னா கிங் ஜான். இதில் இன்னும் ஒரே ஒரு ப்ளே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்வைஸ் டோல்டு டேல்ஸ் அப்படின்ற ஒரு சூப்பரான ஃப்ரேஸ். இதே டைட்டிலில் வந்து நத்தனியல் ஹாத்தர்னும் எழுதியிருக்காரு. சார்ல்ஸ் டிக்கன்ஸும் வந்து இதே டைட்டில் யூஸ் பண்ணி அவரோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாமே சார்ல்ஸ் டிக்கன்ஸோடது. ஸோ இந்த வேர்டு வந்து ஃப்ரேஸ் வந்து கிங் ஜான்லேருந்து எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பிளே, இட் இஸ் டிமன் ஆஃப் ஏத்தன்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேல் ஃபயர், இட் இஸ் ரிட்டன் பை விளாடிமிர் நெபோகாவ். நெக்ஸ்ட் இன் கோல்ட் பிளட், ரிட்டன் பை ட்ரூமேன் கெப்போட். Fools of Fortune, written by William Trevor. So this is for today. So in the video உங்களுக்கு பிடிச்சிருந்தா please like, share and subscribe. Thank you.